இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். ரிஷபம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் கைகூடும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். உங்களின் புத்திசாலித்தனம் பளிச்சிடும் நாள். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நற்பலன்கள் கிடைக்கும். கடகம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மனை வழிபட்டு வர மன அமைதி கிடைக்கும். சிம்மம். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். தந்தையார் வழியில் அனுகூலம் உண்டாகும். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர ஆரோக்கியம் சிறக்கும். கன்னி. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர தடைகள் விலகும். விருச்சிகம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படவும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தள்ளி போடவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து வர இன்னல்கள் குறையும். தனுசு. பணப்புழக்கம் அதிகரித்து வங்கி சேமிப்பு உயரும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த வேலைகளை எளிதில் முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். கடன் தொல்லைகள் குறைய வழி பிறக்கும். வீடு வாகன சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாள். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.